தரமான படங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிற எங்களோட ஐஸ்வரி கே கணேஷ் சார். And I would like to welcome our creative producer Archana Kalpati ma'am to present the bouquet to Aishwari sir. Sir, ரொம்ப ஆகணும். நம்ம பார்த்துட்டோம் ஒரு கடந்த ஒரு சில வருடங்களாக வந்து சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ கஷ்டமான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வந்துட்டுருக்கு அப்படின்னு. ஏன்னா அந்த கோவிட் சீசன் போது என்னென்ன துறை அஃபெக்ட் ஆச்சோ இல்லையோ, பட் சினிமா துறைக்கு அது வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது. இப்போ நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சாச்சு, நிறைய மக்கள் தேட்டருக்கு போக ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த படம் 100 days அந்த சக்ஸஸ் செலிப்ரேஷனில் இருக்கும். இதை எப்படி ஒரு முக்கியமான வெற்றியாக பார்க்குறீங்க அண்ட் இது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க தமிழ் சினிமாக்கு? நிச்சயமாக இது ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான ஃபங்க்ஷன். சினிமா துறையில் 100th டே அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இல்லை. அதுலேயும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனியே இல்லை. அது ஏஜிஎஸ் இப்போ பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னுடைய முதல் பாராட்டை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கணும். படங்கள் 100 நாள் ஓடுறது ரொம்ப கஷ்டம், ஓடினாலும் அதை ஃபங்க்ஷன் பண்ணுறது அதோட ஒரு பெரிய விஷயம். அதை இன்றைக்கி இங்கே செஞ்சிட்டு இருக்கும்போது அதில் நான் கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அதாவது எங்கள் அழைப்பேற்று வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்கள் பேசின வார்த்தைகள் எல்லாமே அவ்வளோ பவர்ஃபுல்லான வார்த்தைகள் சார். ஏன்னா உங்களுடைய சன்னனே அவரை சொல்லலாம். ஏன்னா நீங்கள் தான் முதல்ல வந்து ஒரு டேரக்டராக வருவாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு உலகமே போற்ற அளவுக்கு ஒரு பெரிய டேரக்டராக வந்திருக்காரு, ஒரு ஹீரோ வந்திருக்காரு. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் சார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். எங்களுக்காக வந்து பேச தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் த அக்கேஷன் சார். ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. அண்ட் இந்த செலிப்ரேஷனில் நீங்கள் எங்களுக்கு இங்கே வந்து உங்களோட வியூஸை ஷேர் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். எனக்கு எல்லாத்த விட ரொம்ப சந்தோஷம், பிரதீப் ரங்கநாதன் முதல் டைரக்ட் பண்ண கோமாளி நான் எடுத்த படம். அது வந்து 100 days போச்சு. இதே மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணோம். அப்போ அன்றைக்கி இருந்த சிஎம் வந்து எல்லாருக்கும் ஷீல்டு கொடுத்தாரு. இன்றைக்கி அவர் நடித்து டைரக்ட் பண்ண படம் 100th day செலிப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ 2 படம் 100 days பண்ணிட்டாரு. அடுத்த படமும் நிச்சயமாக 100 days பண்ணணும். என்ன பிரதீப், தயாராயாச்சா? நீங்க வந்து இங்க சொல்லிட்டீங்க, கண்டிப்பா அடுத்த படமும் 100 days ஹேட்ரிக் அடிக்க தான் போறாரு பிரதீப். அதுல வந்து கண்டிப்பா எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் யுவர் பிளெஸிங் சார். கேளுங்க சார், கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுங்க அடுத்த படம் அப்படின்னு. கண்டிப்பாக அவர் நிறைய படங்கள் நிறைய தயாரிப்பாளர்கள்லாம் அவர் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. டைரக்ஷனுக்காகவும் ஆக்டிங்காகவும் ஆல் த பெஸ்ட் பிரதீப். ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு என்னுடைய சன்னு வந்து இருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிற ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா எப்படி நம்ம 2 பேரும் மீட் பண்ணோம் உனக்கு தெரியும். அன்னிலேருந்து நான் இன்ன வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். உன்னோட வளர்ச்சி ரொம்ப நல்ல வளர்ச்சியாக இருக்குது. இன்னும் மேலே போகணும், நிறைய அச்சீவ் பண்ணணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் அலாட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் சார். அதாவது சொல்லணும்னா சில பேரை பார்த்தாலே வந்து நமக்கு பிடிக்கும், சில பேர் பேரை கேட்டாலே பிடிக்கணும். அது எனக்கு இவங்களுடைய பேர் தான் நினைக்கிறேன். ஸோ கரெக்டாப்பா? கரெக்டு. அதாவது இந்த படத்தினுடைய ஹீரோயின் ஒரு கார்ஜியஸ் குயின் இவானா அவர்களை ஒரு பெரிய கைத்தலுடன் மேடைக்கு அழைக்கிறோம். நீங்க இருங்க. அதுக்கு முன்னாடி வந்து எப்பவுமே வந்து ஐஸ்வரி சாருக்கு வந்து அந்த ஒரு மனசு உண்டு. ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா வந்து அதை பாராட்டி அதை பிளெஸ் பண்ணி நல்லது பண்ணுறது. அண்ட் இப்போ வந்து பிரதீப் அவர்களை வந்து ஃபெலிசிட்டேட் பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் கேட்டுக்கிட்டாரு. திஸ் இஸ் சச் அ ப்ரெஷியஸ் மூமெண்ட். ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளீஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஆஹா, அந்த படத்தில் சொன்ன கவிதை தான் எனக்கு ஞாபகம் வருதுக்கா. என்னம்மா? நெய்யுருண்ட போல நீ இருக்கிறியே தலுக்கா, உன்னை அப்படியே சாப்பிடவா டைரி மில்க் சிலுக்கா. டேய் இருடா பாலா. அதாவது நீ எவ்வளோ பெரிய டேலண்ட்டு, நீ வந்து சொன்னது சூப்பராக இருந்தது. ஆனால் ஏதோ ஒன்று நீயே ஸ்பெஷலாக கவிதை வச்சிருப்பீ. அவங்கள்ட்ட கேள்வி கேட்டுலாங்க. கவிதை வேணாமா? சொல்றேன்க்கா. டக்குன்னு சொல்டா. ஓகே. நீ ஸ்வீட்டுனா நான் எறும்பு, நீ பொங்கல்னா நான் கரும்பு, என்னை தயவு செய்து விரும்பு, நடந்து போகும்போது அந்த பக்கமாக பார்த்து என்ன திரும்பு. இதை பாரு இவானா, உனக்கு எனக்கு லவ்வானா, நீ தான் கிரஸ்ஸு, ஹார்ட்ல நீ தான் ஃப்ரெஷ்ஷு, என்ன நீ பார்த்துக்கோ, உன் பாய் ஃப்ரெண்டா தயவு செய்து என்ன சேர்த்துக்கோ. ஆஹா,
தேங்க்யூப்பா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்ததுல அதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஓகே அண்ட் திவானா, வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ ஹியர். அண்ட் தமிழ் சினிமா வந்து எல்லா ஹீரோயின்ஸும் எங்கேருந்து வந்தாலும் மொழி தெரியவும் தெரியல அப்படின்னாலும் வந்து டேலண்ட்டுக்கு மரியாதை கொடுக்குற ஒரு இண்டஸ்ட்ரி. அண்ட் நீங்கள் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கீங்க, அவ்வளோ அழகாக இருக்கீங்க. இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றி முதல்ல சொல்லுங்கள். ஆமாம், எல்லாருக்கும் வணக்கம். சீரியஸ்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது லவ் டுடே வந்து 100 days செலிப்ரேட் பண்ணுறதே வந்து பெரிய பெரிய விஷயம். அதில் இவ்வளோ பெரிய ஒரு மேடையில் இங்கே கேமரா எல்லாம் நிறைய இருக்குது, நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க, பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் இருக்காங்க. அதில் வந்து இவானாங்கிற நான் வந்து இங்கே ஸ்டேஜில் நிற்கிறது இட்ஸ் அ வெரி பிக் பார்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் டீமுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். லவ் டுடே டீம், ஐ லவ் யூ ஸோ மச். லைக் லவ் டுடே வாஸ் என்னோட லைஃப்பில் வந்து வேறு மாதிரி போயிடுச்சு இப்போது. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஸோ மச் லவ் டுடே டீம். அண்ட் பிரதீப் ரங்கநாதன், ஹாய். நல்லா இருக்கீங்களா? ஓகே, பிகாஸ் as a director and an actor, he's a brilliant person. AGS Production, அகோரம் சார், சுரேஷ் சார், கணேஷ் சார். நான் இது சொல்லணும், நான் வந்து ஐம் நாட் இந்த ஹக் ரொம்ப பிடிக்கிற ஒரு ஆள் இல்லை. பட் லவ் டுடே ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் டே நான் தியேட்டருக்கு வரேன். அப்போ வந்து ஐஸ்வர்யா மேம் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஷீ ஹக் மீ. அது வந்து ரொம்ப வார்மாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் லவ் டுடே ரிலீஸ் ஆகி தியேட்டரில் வந்ததுக்கப்புறம் அர்ச்சனா மேம் என்னை ஹக் பண்ணாங்க. அந்த ஒரு ஹக்கும் எனக்கு என்னன்னே தெரியல, எனக்கு அது ரொம்ப நீடடாக இருந்துச்சு, ரொம்ப தேவைன்னு தெரிஞ்சிச்சு. அதிலிருந்து ஐ லவ்ட் ஹக்ஸ். ஸோ ஐஸ்வர்யா மேம் அண்ட் அர்ச்சனா மேம், தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணிச்சதில் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ்விங் நிகிதா, ஃபார் லவ்விங் லவ் டுடே. தேங்க்யூ. சூப்பர் மேடம். அதாவது உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், தப்பாயிடும். நம்ம ஹீரோ பிரதீப் சார் இருக்காரு இல்லையா, அவர் உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டராக பிடிக்குமா, டேரக்டராக பிடிக்குமா, இல்லை பர்சனல் கேரக்டராக பிடிக்குமா? அடடா, என்ன ரைமிங்டா! நானே எதிர்பார்க்கறேன், டக்குனு வருது. ஆமாம், அவங்கள பிரதீப் ரங்கநாதனாவும் பிடிக்கும், டைரக்டர் பிரதீப் ரங்கநாதனாவும் பிடிக்கும், ஆக்டர் பிரதீப் ரங்கநாதனாவும் பிடிக்கும். இப்படி பேசுறதுனால தான் உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் இது மூணுல வந்து என்ன ஸ்பெஷல் நீங்க நோட் பண்ணிருப்பீங்கல்ல, ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் an actor, as a friend ன்னு சொல்லலாம், லைக் co-artist like who has been like helping you, அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து என்ன ஸ்பெஷலாக பார்த்துருக்கீங்க? ஸ்பெஷலாக பிரதீப் ரங்கநாதன்னாலே ஸ்பெஷல் தானே. பாலா, என்ன உனக்கு டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க போல இருக்கு. ரெண்டு பேரும் வேற மாதிரி தெரியல. அதாவது இப்போ நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன். சத்யராஜ் சாருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பொண்ணா அந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. ஸோ சார் வந்து நிறைய படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட சார் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்களா? உங்களுக்கு சார் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? பிகாஸ் எனக்கு வந்து இப்போதான் ஒரு ஆக்டிங் கேரியருக்கு வந்திருக்கும். அப்போது சத்யராஜ் சார்னா இஸ் அ வெரி பிக் சீனியர் ஆர்டிஸ்ட். அவங்க கூட நடிக்கிறது ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. பட் ஹீஸ் அ வெரி சிம்பிள் கூல் பர்சன். ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, என்ன நிறைய சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க, என்ன எல்லாரையும் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால அவங்க கூட நடிச்சது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சிவன் அவர்களே, ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து எங்களுக்காக இவ்வளோ விஷயங்கள் சொல்லி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வாழ்த்துக்கள். ஒரு பெரிய ரவுண்டு வர போறீங்க. நீங்கள் இன்னும் குட்டி பொண்ணாதான் இருக்கீங்க. நீங்கள் வளர்ந்து பெருசாக வர வரைக்கும் அவ்வளோ பெரிய ரவுண்டு இருக்குது. அதுக்கு பயங்கரமான ஒரு அஸ்திவாரம் வந்து பிரதீப் போட்டு கொடுத்தாச்சு உங்களுக்கு. அண்ட் வி ஆர் லைக் எக்ஸ்பெக்டிங் டு see you on screen. அண்ட் ப்ளீஸ் இன்னும் நிறைய படங்கள் வந்து பண்ணுங்க. அண்ட் எல்லா பசங்களும் ஆல்ரெடி ஃப்ளாட், ஸோ டோன்ட் வரி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் us, Ivana. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நான் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறேன். என்னது இன்ஸ்டாவில் மெசேஜ் டேய், என்னடா பண்ணுற? எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ விட்டு போடுறான். ஆமா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம்க்கா. என்னக்கா, போராடுவோம்க்கா, கடைசி வரையும் போராடுவோம். ஓகே. ஸோ நல்ல ஒரு கொள்கையோடு இருக்கு. அண்ட் இப்போ வந்து நிறைய அவார்ட்ஸ் பார்த்தாச்சு, நிறைய பேரை கௌரவிச்சாச்சு, அண்ட் நிறைய அழகாக பேசியிருக்காங்க படத்தை பற்றி. இப்போ ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ஏதாவது ஒரு ஜாலியா ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து வேணும் இல்லையா? ஸோ ஒரு குட்டி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஃபியூஷன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். அண்ட் லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் த டான்சர்ஸ். ஒரு பெரிய கைத்தட்டல்கள். they have been waiting for a long time to entertain all of you. Thank you so much.
ஆனா பாவம் அவங்களே பொக்கே கொடுத்து அவங்களே வாங்கி அம்மா என்னம்மா அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சூப்பர். வேலண்டைன்ஸ் டே வேற லெவல்ல இருப்பீங்க இன்னைக்கு. என்னது வேலண்டைன்ஸ் டேல? ஓ காதல் தினமா? ஆமா சரி சரி சரி, ஆமா கண்டிப்பா நல்லா இருந்துச்சு இன்னைக்கு. தெரியல காதல் தினம் வந்தா என்ன பண்ணுவார் தெரியல. என்ன பண்ணுவாரு? நைட்டு 12 மணிக்கு அவங்க ஒய்ஃப் அங்க நிக்க வச்சுட்டு உள் தொண்டையில ஊது ஊத்தி கொளுத்திட்டு ஓடுவார். டக 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 டகன்னு ஓடி போய் லவ் யூ அப்படின்னு கத்துவாரு. அப்படிதானே? அப்படிதான் கத்துவேன். ஆனா நீங்க வந்து லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜானே? காதல் திருமணமா அல்லது வீட்டில் பார்க்கப்பட்ட திருமணமா? இல்ல நான் அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜா? ஆமா. சரி ஓகே, அத விடுங்க. நீங்க இது ஒரு நிமிஷம், அவர் என்ன மேரேஜ் ஆனீங்க யோசிக்கிறது 5 நிமிஷம் யோசிக்கிறீங்க. இல்ல அரேஞ்ச் மேரேஜ் நம்ம வீட்ல பாத்து கட்டுறதானே? கிடையாது, வீட்டுக்கு தெரியாம பார்த்து நம்ம பண்றது. ஐயோ அது அப்படி கிடையாது. அது வேற அரேஞ்ச்ல அவன் சொல்றது. டேய் வேணாம்டா, அவரே கன்ஃபியூஷன்ல இருக்கு. ஏன்டா குழப்பற? அவர் பேரை பாத்தியா? ஜிபி முத்து. ஜிபி முத்து. ஆமா, ஜிபிக்கு என்ன பாலா ஃபுல் ஃபார்ம்? ஜிபிக்கு கேர்ள்ஸுக்கு பிடிச்ச முத்து, அததான் ஜிபி முத்துன்னு ஷார்ட்டா வச்சிருக்காரு அவரு. அண்ணா அதாவது அந்த காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா மாலை மாத்தி கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த காலத்துல போனை மாத்தி கல்யாணம் பண்றாங்க. ஆமா. உங்களுக்கு இப்ப கேக்குற கேள்வி அது ஆமா, இந்த மாதிரி மாத்தி இவர் என்ன தெரியுமா மாத்தி கல்யாணம் பண்ணிப்பாரு? அதான் தெரியுமே. இவர் மாலை மாத்தி கல்யாணம் பண்ண மாட்டாரு. இப்ப நடந்தா ஆளை மாத்தி கல்யாணம் பண்ணிப்பாரு எனக்கு தெரிஞ்சு. ஆனா நீங்க எந்த மாதிரிண்ணே? இப்ப உங்க கல்யாணம் நடந்தா போனை மாத்தி கல்யாணம் பண்ணிப்பீங்களா இல்ல மாலை மாத்தி கல்யாணம் பண்ணிப்பீங்களா? இல்ல மாலை மத்தம் பண்ணுவேன் நான். இல்ல? ஆமா கண்டிப்பா மாலை மத்தம் பண்ணுவேன். இந்த படத்தை பக்கத்துல தான் நல்லா இருந்துச்சு. போனை மாற்றி பண்ணியிருக்காங்க. நான் படம் பார்த்ததுல வந்து ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தை ப்ரமோஷன் கூப்பிட்டாங்க என்ன. அப்போ நான் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணேன், நீங்கள் ஒன்றுமே செய்ய வந்தால் அங்கே வந்து லெட்டர் மட்டும் படித்தா மட்டும் போதும்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து முக்கியமாக பாய் விரிச்சு தான் படிப்பேன். இல்லை பாய் விரிச்ச என்னது? இல்லை இல்லை பாய் விரிச்சு லெட்டர் படிப்புன்ட்டு சொன்னேன். நம்ம பிரீப் தம்பி நானும் சேர்ந்து படித்தோம். ஆனால் முதல்ல வந்து லெட்டர் தந்தாங்க. லெட்டரில் வந்து எல்லாமே படித்தேன். அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை. அப்புறம் படத்தை போய் பார்க்க நான் படித்ததெல்லாம் லெட்டராக, நான் படித்த லெட்டர்லாம் அங்கே படமாக வருது. அதான் எனக்கு ஒரு திக்குன்னு ஆயிட்டில் வச்சு அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் முத ரிவ்யூ கொடுத்த படம் வந்து நம்ம லவ் டுடே தான் படம் தான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. சூப்பரான விஷயம் இல்ல? சரி, படத்தை தியேட்டர்ல போய் பாத்தீங்களா? பார்த்தேன். குடும்பத்தோட போய் பாத்தீங்களா? ஆமா குடும்பத்தோட பார்த்தேன். நல்லா போன மாத்தினீங்களா இல்லையா? அப்புறம் வைஃபோட இல்ல ஒரு பேச்ச மாத்தினாரு, அது வந்து சொல்லி பேச்ச மாத்திருக்காரு. அண்ணா படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுனே? பிடிச்ச சீன் வந்து என்னது, அச்சாம்பாருன்னு வந்துச்சுல, அதான் அச்சாம்பாரு. மாமா குட்டி இவருமா பாதிக்கப்பட்டிருக்காரு. இது காலங்காலமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல இருக்கு. அண்ணா அதாவது நீங்க ரொம்ப நாளா வந்து லெட்டர் படிக்கிறதே விட்டீங்கல்ல. ஆமா. நம்ம படத்துடைய ப்ரமோஷனுக்காக தான் முதல்ல லெட்டர் படிக்க ஆரம்பிச்சிடும். நாள் கழிச்சு உங்களுக்கு வியூஸ் வந்து நிறைய போச்சு. ஆமா. இந்த படத்துல உங்களுக்கு மாமா குட்டி கேரக்டர் பிடிச்சிருக்கா இல்ல ரவி கேரக்டர் பிடிச்சிருக்கா? ரவி மாமா குட்டி கதாபாத்திரம் உங்களுக்கு பிடித்ததா அல்லது ரவி கதாபாத்திரம் உங்களுக்கு பிடித்ததா? இல்ல மாமா குட்டி தான் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அது கொஞ்சம் நல்ல அழகா இருக்கு. மாமா குட்டின்னு சொல்லி கொஞ்சம் சூப்பரா இருக்கு எனக்கு. என்னது மாமா குட்டி கதாபாத்திரம் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் நல்ல மனிதர். அவர் என்ன சமூக கருத்துக்கள் சொன்னார் அந்த படத்துல மாமா குட்டி? அவர் எந்த சமூகமும் சொல்லல, ஆனா அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. சூப்பர்ண்ணே. ஆமா. ஓகே சரி, அதாவது இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. உங்களை இங்க சிங்கிளா நிக்க வைக்க எங்களுக்கு ஆசை இல்லை, கொஞ்சம் மிங்கிள் ஆகலாமே அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஃபீலிங். என்ன நீ வேலண்டைன்ஸ் டே வேலைக்காரிக்கு லீவா அன்னைக்கு? என்னது? இல்லண்ணே வீட்டுல வேலைக்காரிக்கு லீவ் விட்டீங்களா அன்னைக்கு? வேலைக்காரிக்கு லீவ் விடுறோம். அவங்க வேலண்டைன்ஸ் டே அவங்க ஹஸ்பண்டோட போய் கொண்டாடணும்ல தம்பி. அண்ணா இப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து ரீக்ரியேட் பண்ண போறேங்க்கா. என்ன விஷயம் நினைக்கிறீங்க? என்ன விஷயம்னா, ஒரு அழகான 2 பெண்கள் வந்து கீழே இருக்காங்க. அக்காவும் இருக்காங்க, தங்கையும் இருக்கானுங்க. அப்படியே மேலே வந்தாங்கன்னா நம்ம ஜிபி முத்து சாரோட ஒரு டான்ஸை போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து உலகமே ஃபீல் பண்ணுது. உங்களை வேலண்டைன்ஸ் அன்னைக்கு சிங்கிளா நிற்க வைக்கக்கூடாது அப்படின்னு. ஓ சிங்கிளா கூட நிற்க விடான்ட்டா? ஆமா ஆமா. சிங்கிளா அவரு வீட்டுக்கு போய் பாரு, 11 குழந்தைங்க சேர்த்தா ஒரு கிரிக்கெட் டீமே ரெடி பண்ணலாம். அந்த அளவுக்கு குழந்தைங்க அவர் வீட்டில் இருக்கு. அவர் ஏக்கா சிங்கிளா இருக்காரு? அவருக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் நம்ம கொடுக்க போறோம். உங்களுக்கு கூட வந்து டான்ஸ் ஆட வந்து 2 அழகிகளை நான் கொடுக்குறோம். இந்த வைரல் ஸ்டெப்புக்காக வைரல் ஸ்டெப்பை வைரலாக்கி அத்தனை பேருக்கும் கத்து கொடுத்தது இவானா தான். ஸோ இவானாவை முதல்ல வந்து மேடைக்கு கூப்பிட்டுருணும். இவானா இங்க வாங்க, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிதான் வந்து சொல்லணும். இவானா இருக்கீங்களா? அண்ணா ஜிபே என்ன ரெடியா இருந்துங்க. அப்புறம் இவானாவோட தங்கச்சி, அக்கா வந்தா தங்கச்சி வர வேணாமா? மாமா ப்ளீஸ் ஜாயின் us on stage. அதாவது இவங்க 3 பேரோட சேர்த்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச, அதாவது அன்பு அண்ணன் நடன இயக்குனர் அண்ணன் சாண்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க வாங்க.
சில பேர் மூமெண்ட் போட்டு வைரல் ஆவாங்க. இவர் எந்த மூமெண்ட் போட்டாலுமே வைரல் ஆகுது. ஸோ லெட்ஸ் வெல்கம் சாண்டி அண்ணன் ஆன் ஸ்டேஜ். மாஸ்டர் வந்தாலே சும்மா தெரிக்கும். யாருக்குமே இந்த மாதிரி என்ன அடிக்க வராது. அண்ணே வாங்கண்ணே. ஒன்றும் இல்லை, என்ன அண்ணே, நாங்கள் வந்து மேட்டர் ரெடி பண்ணி கூப்பிடுறது இல்லை, கூப்பிட்டு தான் மேட்டரை ரெடி பண்ணுறோம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சூப்பரான மேட்டர்ண்ணே. 3 பேர்ண்ணே, இவங்க 3 பேர் கோத்து விடாதெல்லாம் இல்லைண்ணே. ஒரு ஹூக் ஸ்டெப் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா செம்மையா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் மாஸ்டர். ஆமாண்ணே, இந்த படத்தில் வந்து சாச்சிட்டாலை பாட்டு வந்து ரொம்ப வந்து இந்த ஸ்டெப்லேருந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுண்ணே. எங்களுக்காக இவங்க 3 பேரையும் ஒரு ஹூக் ஸ்டெப் சொல்லி கொடுத்து ஆடுங்க. இப்போதைக்கு நீங்க ஆடுங்க. அது இன்னைக்கு இந்த தடவை வந்து ஜிபி முத்து அவர் வந்துட்டு ஹூக் ஸ்டெப் போட்டு நாங்கள் ஆடுறோம். அது நல்லா இருக்குல்ல ஐயா? என்ன ஐயா, கரெக்டா இல்லையா? இல்ல உல்டாபலியா மாஸ்டர், நீங்க சொல்லிதாங்க நான் ஆடுறேன் மாஸ்டர். எனக்கு ஆட்டவள தெரியாது, நீங்க சொல்லிதாங்க நான் ஆடுறேன் கண்டிப்பா. ஏல இது அந்த சாங் இல்ல, நம்ம பண்ண அந்த சாங் இல்ல, இது வேற சாங். ஓகே, அதாவது ஒரு அற்புதமான நடனம் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். அண்ணன் ஜிபி முத்து அவர்களின் கோரியோவில் சாண்டி அண்ணன் அவர்களின் கற்று தேர்ந்தும் நடனம். வந்துருங்க, சாண்டி மாஸ்டர் பக்கம் ஒருத்தர் வந்துருங்க. எங்களுக்குலாம் வேர்க்கூர் பவுடர் அடிச்சு விட்டு ஆடுமே, டக்கு 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 டக்குன்னு கட்டில் மேலே ஏறி நின்று அந்த மாதிரி சூப்பராக ஆடினீங்கன்னா ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கலாம் அண்ணன் ஜிபி முத்து அவர்களுக்கும் 2 அழகிகளுக்கும். சாண்டி அண்ணன் ரொம்ப நன்றி, நான் கூப்பிட்டோன்னு வந்ததுக்கு. உங்களுக்கு ஒரு தனியான ஒரு போர்ஷன் வச்சிருக்கோண்ணே, நீ கண்டிப்பாக இப்போ வரணும், எங்கள்கிட்ட பேசணுண்ணே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ லவ்லி லேடிஸ். மாஸ்டர் சும்மா ட்ரெய்லர் தான் இப்போ காமிச்சது, மெயின் பிக்சர் இனிமேல் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு உங்களை வச்சு. ரொம்ப நன்றி மாஸ்டர். ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்களை மேடைக்கு ஏற்றாமல் எங்களால் இருக்க முடியல, அதுவும் நடனம்ங்கும் போது மாஸ்டர் இல்லாமல் இருக்க முடியாது, அவ்வளோதான். தேங்க்யூ மாஸ்டர், திரும்ப வரும். அண்ட் ஜிபி முத்து சார் நன்றி. அதாவது என்ன கூட்டு போயிட்டீங்க மாஸ்டர், டைம் ஆகுதா? இவர் ஏதாவது பேசணுமா இப்போ? இல்ல அவர் இப்போ போய் கிரில் கேட்டுக்குள்ள கை ஒண்ணும் 9:45 ஆச்சுல கரெக்டா 9:45 ஆச்சு. தலைவருக்கு வந்து கிரில் கேட்டுக்குள்ள கை விட்டு வீட்டு தாப்பால திறப்பாருன்னு சொல்ல வந்தேன். ஏன்னா வீடு உள்ள பூட்டி இருக்கும். ஸோ அதனால வந்து பிஸியா இருப்பாரு. அக்கா அடுத்து என்னக்கா? அடுத்து வந்து அதாவது ஒரு நல்ல படம் வந்து வரணும், ஒரு படம் வந்து சக்சஸ் இல்ல இவ்வளவு நேரம் பின்னாடி உட்காந்து நீ பைரோ போடுங்கன்னா அவங்க சொல்லி இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க இன்வால்வ்டா இருந்திருக்காங்க. என்னப்பா எனக்கு போடுறீங்க அப்படின்றாங்க இங்க வந்து. பட் ஐ ஹாவ் டு டெல் யூ, ஐ ஹவ் நெவர் சீன் சம்ஒன் லைக் திஸ். இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அங்க, பேப்பர் கொடுக்கறது எல்லாம் எழுதுறது அடிக்கிறது வரைக்கும் வந்து ஷீ இஸ் டூயிங். அண்ட் திஸ் டெடிகேஷன் இஸ் வாட் த சக்ஸஸ் இஸ் ஆல் அபவுட். அண்ட் டெஃபினட்டாக உங்ககிட்ட நிறைய பேசணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ அவார்ட்ஸ் இருக்குது, அதை முதல்ல கொடுத்துடலாம். ஸோ முதலாவதாக இப்போ தான் நம்ம தலை மேலே ஏறி இறங்கினாரு, அவரை திருப்பியும் கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. அவர் ஆடினா நிஜமாவே தமிழ்நாட்டுக்கு வந்து அது வேற மாதிரி பார்ட்டி தான். நிச்சயமாக்கா, அதாவது அவர் பாட்டில் ஒவ்வொரு ஹூக் மூமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரெண்ட் ஆகும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான டான்ஸரை தாண்டி இப்போ ஒரு பயங்கரமான கொரியோகிராஃபராக இப்போ சமீபத்தில் ஆக்டராக கூட வந்து உருவெடுத்து பண்ணிட்டு இருக்காரு அண்ணன். டெஃபினட்டா ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் சாண்டி மாஸ்டர் ஆன் ஸ்டேஜ். ப்ளீஸ் ஜாயின் அஸ். செக். எல்லாருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏஜஸ் கம்பெனி கூட ஒர்க் பண்ணது. பிகாஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபேமிலி மாதிரி தான் பார்த்துனாங்க, ரொம்ப டேக் கேர் பண்ணினாங்க. அது இல்லாமல் அந்த சாங்கு அது வந்துட்டு ரொம்ப ஜாலியான ஒரு சாங், சாச்சிட்டாலே சாங்கு. அதுவும் இந்த இவ்வளோ பெரிய ஆக்சுவலாக நாங்கள் பண்ணுறப்ப கூட ஐயா டீசர் பார்த்தோன்னே தெரிஞ்சிடுச்சு, ஃபஸ்ட்டே காட்டிட்டாரு. அப்போ ஐயா இந்த படம் 100% ஹிட் ஐயா, வேறு லெவலில் ஐயான்ட்டேன். அதுலேயும் அந்த சாங் ஒர்க் பண்ணல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு பேசுறதை விட ஆர்டர் தான் ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப பேச மாட்டேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. லவ் யூ சாண்டி. நான் லவ் யூ. சில பேர் ஜெயிச்சா நம்ம ஜெயிச்ச மாதிரி இருக்கும், நீங்க ஜெயிச்சாங்க எல்லாருமே ஜெயிச்ச மாதிரி இருக்கணும். தேங்க்யூ. அண்ட் ஆஸ் a token of our love உங்களுக்கான அவார்ட் அர்ச்சனா மேம் இப்போ உங்களுக்கு கொடுப்பாங்க. தேங்க்யூ சாண்டி மாஸ்டர், உங்க வைபே வேற மாதிரி நிஜமாவே. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் சாண்டி அண்ணனுக்காக. தேங்க்யூ.
Copyright Media Solution. Copyright Media Solution. And Whitech Media Solutions. Can we have you on stage? Whitech Media Solutions. On side. And it's time for our lady to talk. அதாவது you're very inspiring, ma'am. To be honest, அதாவது ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அது ஒரு பெண்கள் ஜெயிக்கும் போது அது ஒரு தனி ஸ்பெஷலாக இருக்கும். நிஜமாவே அது எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபீலிங் வரும். அண்ட் இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் யூ, திஸ் பர்டிகுலர் மூவி. 100 days செலிப்ரேட் பண்ணுறோம். ஹவு டு யூ ஃபீல்? ப்ளீஸ் ஷேர் வித் அஸ். தேங்க்யூ அஞ்சனா. எல்லாருக்கும் வணக்கம். இது வெரி இமோஷ்னல். லாஸ்ட் டைம் இது மாதிரி நின்று பேசுகிறது வாஸ் பிகில் ஆடியோ லான்ச் இன் 2019. அது ஒரு ஹை. அண்ட் லவ் டுடே ஏன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஹைன்னு ஒன்று இருக்கும் லைஃப்பில். தென் யூ ஃபேஸ் அ லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் அண்ட் யூ ஃபேஸ் லாட் ஆஃப் லோ மூமெண்ட்ஸ் இன் லைஃப். அதுலேருந்து திருப்பியும் ஒரு ஹை கிடைக்கும்ல, அதுதான் லவ் டுடே இன் மை லைஃப். பிகாஸ் அந்த ஹை ஒரு ஃபீலிங்கோட ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அண்ட் அது முடிச்சுட்டு கோவிட் வந்தது. தென் தியேட்டர்ஸ் வர் ஷட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஐ வாஸ் ஜாப்லெஸ் அண்ட் ரொம்ப லோவாக இருந்தது. அப்போ தான் வந்து சரி ஸ்கிரிப்ட் வி ஹாவ் டு கீப் லிஸ்னிங், இட் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் அப்படின்னு சொல்லும் போது தான் ஃபஸ்ட்டு வி டிட் நாய்ஷேகர். அண்ட் தேங்க்யூ சதீஷ் ஃபார் கம்மிங். So we started 2022 with a high again. First Naishekar came out for Pongal, did very well. And of course Love Today. So Love Today is very very special for cinema also. ஏன்னா after COVID நீங்கள் பார்த்தீங்கன்னா lot of movies வந்துச்சு, ரிலீஸ் ஆச்சு. The big films did very very well. It started with Beast, KGF 2, Vikram, பொன்னியின் செல்வன். ஸோ எவ்ரி ஒன் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, புது ஹீரோ, அஃப்கோர்ஸ் எஸ்டாப்ளிஷ் டைரக்டர், ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறீங்களா, லாட் ஆஃப் திங்ஸ் கேம் அப். பட் பிரதீப் ஃப்ரம் டே ஒன் வாஸ் திங்கிங் அபவுட் ட்ரெய்லர். ஸ்டோரி சொல்லி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் திங் ஹீ செட் வாஸ் ட்ரெய்லர் வில் பி ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஓப்பனிங் வரும், இந்த படத்துக்கு பெரிய ஓப்பனிங் வரும்னு எல்லாருமே பிலீவ் பண்ணது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் கான்வர்சேஷன் பிரதீப். ஸோ அது கேம் ட்ரூ. And Love Today proved in spades that good cinema will always win. So in the success ku on behalf of Shri Kalpathias Agoram, Kalpathias Ganesh and Kalpathias Suresh, I want to thank each and every one of you present in this audience, because Love Today is you, all each and every one of you over here. Ungaloda work, ungaloda effort அண்ட் உங்களோட லவ் தான் இது மாதிரி ஒரு படத்தை எங்களுக்கு தந்திருக்கு. ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு ட்ரீம் நாங்கள் எல்லா படமுமே ஹிட் ஃபிலிம்ஸாக கொடுக்கணும்னு தான் நினைப்போம். ஒரு ஸ்கிரிப்ட்டுமே அவ்வளோ அட்டாச்மெண்ட், ஈச் திங் இஸ் அ பேபி. பட் அது ஐஐடி பாஸ் பண்ணி ஃபஸ்ட் ரேங்க் வாங்கும்போது அதோட சந்தோஷம் நத்திங் கேன் பீட் இட். ஸோ ஐ ஜஸ்ட் நீட் டு தேங்க் அ லாட் ஆஃப் பீப்புள். ஃபர்ஸ்ட் ராஜா சார் and Editor Mohan sir, thank you so much for taking time and coming. Raja sir, Tani Oruvan and Santosh Subramaniam is like, எப்போ ஸ்கிரிப்ட் கேட்டாலுமே மைண்டில் இது மாதிரி பண்ணணும், இது மாதிரி பண்ணணும்னா அப்பா will always keep saying. That is like a benchmark. And thank you so much for taking time and coming. Hopefully we'll collaborate very soon. That will come later. Satish, thank you so much. Naishekar was brilliant. Hope to work with many more films with you in the future. ஸோ இந்த படம் முடிச்சுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது the first person who saw it was Udayanidhi sir. He's not here. பட் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி படம் பிரில்லியன்ட், நான் தான் பண்ணும் இந்த படத்தை, டிஸ்ட்ரிபியூட் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு அவரோட ஓன் மூவி மாதிரி பண்ணார். And he ensured that
showcasing was there throughout the run of the film, not first day, second day. He completely ensured it. So thank you, Uday sir. Your support and your belief in Love Today is what made the movie as big as it is today. Murthy sir, thank you so much. Romba patient-ஆ வந்து full function-க்கு இருந்ததுக்கும் and for being a support for AGS for all our movies, not just Love Today. Thank you so much, Mr. Arjun, for taking time and coming. Raja sir, thank you so much. Of course, Sony, our business partners. நிறையா சண்டை போட்டிருக்கேன் அந்த டீமோட சேயிங் இது பெரிய படம் லவ் டுடேக்கு வந்து நீங்கள் இவ்வளோ ரீல்ஸ் போடணும் வி வில் மைக்ரோ மேனேஜ் ஸோ தேங்க்யூ அசோக் மனஸ்வினி அண்ட் த டீம் அட் சோனி நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் கலைஞர் டிவி பிகாஸ் இந்த படத்தோட பிஸ்னஸ் வந்து ரிலீஸ் முன்னாடியே முடிச்சிட்டோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல் தி அதர் டிஜிட்டல் ஸோ இவங்க எல்லாருமே தே பிலீவ்ட் இன் த ஃபிலிம் பிஃபோர் த ரிலீஸ் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் தட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் பிகாஸ் தே பிலீவ்ட் இன் ஏஜிஎஸ் as a company. எங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேரளா மிஸ்டர் முகேஷ் சார் ரெட் ஜாயிண்ட் அகெயின் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார் கர்நாடகா தேங்க்யூ சார் நார்த் இந்தியா வாஸ் டன் பை ஏஜிஎஸ் சினிமாஸ் and then we moved to Telugu where Dilraju sir again a big thank you because நீங்கள் படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே ஆஃபீஸ்க்கு வந்து மீட் பண்ணி கரேஜ் கொடுத்தீங்க இது தெலுங்குலேயும் ஒர்க் ஆகும்னு அண்ட் தெலுங்குலேயும் லவ் டுடே வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஸோ அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் இல்லாமல் பண்ணியிருக்க முடியாது. அப்புறம் த ஜேர்னி ஸ்டார்டட் வித் கலெக்டிவ் ஆர்டிஸ்ட் நெட்வொர்க் பிரசாந்த் அண்ட் அனிருத். ஸோ அவங்க தான் வந்து இந்த ஸ்கிரிப்டை எங்களுக்கு அமிச்சாங்க and Aishwarya was the one who actually got the script and read it and brought it. So first project Aishu, well done. I think kudos to you. To all the actors in the film, starting from Satyaraj sir, Radhika ma'am, Yogi Babu sir, Ravina, Akshaya, Aditya. If I've left a few names, I'm really sorry, but thank you. Main person, again, so important for this film, soul of this film, Yuvan. Thank you so much. இந்த படம் வந்து இந்த சக்ஸஸ் ஆகணும்னா your music was so integral to the film. So thank you so much. Then all the technicians who worked in the film, Dinesh, Pradeep, Murli, and Pallavi, of course, good friend of mine. And thank you, Pallavi, for putting up with all our requirements. Tapas sir, thank you so much. NAC Studios and Cube team. Finally, one person I have to thank is Venkat Manikam sir. Thank you. இந்த டைம் மறக்கல. And Venkat sir தான் எல்லாமே is the backbone of this film. And then finally Pradeep. Okay, before that I want to first talk about Ivana. So இந்த படம் வந்து all the characters are there, but இவங்க ரெண்டு பேரும் தான். Ivana, you're so talented. Audition பார்த்த உடனே we were stunned. We decided இதுதான் அதுவும் அந்த particular scene, it was even better in the movie. I think you are an upcoming talent and a force in the industry. You're going to come big. I think உங்களுக்கும் பேக் டு பேக்கில் ஒரு 3 மூவி சைன் பண்ணியிருக்கணும் விட்டுட்டேன் பட் கண்டிப்பாக I think you have a very bright future. Pradeep, you know, it is very rare that ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு பைபிள் படிச்சுட்டு நரேஷன் ட்ரெய்லர் மூவி ஈச் ஸ்டெப் வாஸ் பெட்டர் தென் தி அதர். ஸோ ஐ திங்க் எல்லாருமே வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டாங்க. தே ஆல் திங்க் தட் நானும் ஐஷுவும் தான் வி ப்ராட் திஸ் ஸ்டோரி டு ஏஜிஎஸ். ஆக்சுவலி இல்லை, நாங்கள் வெறும் கான்ட்ரிபியூட் தான். அப்பா only listened to it and he ensured that he signed you on the same day. ஏன்னா I have never seen him laugh so much in a narration and also the emotions were so true in the film and I think எல்லாராலையுமே ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஸோ அண்ட் நாங்கள் வந்து அப்போவே வந்து எல்லாரும் சொன்னாங்க ஓகே டைரக்டர் கோமாளி சூப்பர் ஹிட் நீங்கள் பண்ணீங்க, ஆனால் ஹீரோ எப்படி? இப்போ சொல்கிறேன், பிரதீப்போட கால் ஷீட் எங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா அப்பா வந்து கதை கேட்டுட்டே பேக் டு பேக் ஆக்டர் அண்ட் டைரக்டராக வந்து அப்போவே சைன் பண்ணார் சேயிங் தட் வி பிலீவ் இன் யூ, திஸ் இஸ் ஆர் பிலீஃப் இன் யூ அண்ட் ஐ எம் really happy to work with you. I've learnt a lot from you. I think you're very hardworking, extremely detail oriented and also
in the set you were very calm, and I think as a production house it was a dream to work with you. ஏன்னா நாங்கள் பண்ண நிறைய படத்தில் this is one of the happiest films that we did, and I think thank you for that. Looking forward to our next film and many more films. I think that we have proven, starting from Raja sir to KV sir, there are our directors, you know, once we get a director we hold on to them. So you are also welcome to the AGS family, first among many films that we'll work together. Thank you everyone again. Thank you. Thank you so much, Harsha ma'am. And it was so nice hearing everything. I also forgot to thank a few more people. My team in AGS Cinemas, thank you guys. Right from Shiva, Sama, Purni for doing all the social media marketing, and Joyson for doing the distribution in Hindi. Thank you. And also wanted to thank Pradeep's AD team, Ramesh, then like a bunch of guys, super talented. எங்களுக்கு பிரதீப் மட்டும் வரல, ஒரு அடுத்த செட் ஆஃப் டைரக்டர்ஸும் கையில் கிடச்சிட்டாங்க. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். Thank you ma'am, thank you. And